நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களா? நீங்க எப்ப பாத்தீங்க இந்த வீடியோவை? அமித்ஷா போன் பண்ணதுக்கு பிறகு விஜய் ஏன் இது மாதிரியான ஒரு வீடியோ கால் பண்றாரு? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன? அது எப்படி டெல்லி டீம் பிரஸ் மீட் கொடுத்தோன்னு ஒரு வீடியோ வெளியிடுறாரு? டெல்லியில இருந்து உடனே இங்க ஒரு கடிதம் வருது. அமித்ஷா போன் பண்ணி பேசுறாரு. உடனே அவர் வந்து அந்த குடும்பங்களுக்கு பேசுறாரு. அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு? இது மிக மோசமான பச்சையான அயோக்கியத்தனம். அப்படியே விஜய் எல்லாத்தையும் கூட்டிட்டு டிஜிபி ஆபீஸுக்கு வருவாராம். சினிமா பாணியில் ஒரு கலவரத்தை திட்டமிடுவதற்கு தினமலர் எழுதுறான். இந்த தினமலர் ஆசிரியர் மேல இன்னைக்கு வழக்கு போட்டிருக்கணும். இது முழுக்க முழுக்க குருமூர்த்தி, தினமலர், இந்த பார்ப்பன லாபி பண்ணக்கூடிய ஒரு மிக மோசமான வேலை. இது திரும்ப 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 இதை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான். அவர் விஜய் மேல வழக்கு போடலையா, இவங்களை கைது பண்ணலையா, அவங்களை கைது பண்ணலையா அப்படின்னு. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து வேலை செய்யறது யாரு தெரியுங்களா? முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை கொண்டு வருவதற்காக ஆர்எஸ்எஸ் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எப்படியாவது விஜய் கைது செய்யப்படணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு பின்னாடி என்ன வேலை திட்டம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? தினமலர் என்ன எழுதியிருக்கான் அதை கவனமா படிங்க. சோ அப்ப விஜயை மையமாக வைத்து இங்க என்ன வேலையை செய்யறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. இந்த வழக்கு போடுங்க, கைது பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ஏன் முதலமைச்சர் இவ்வளவு நிதானமா இருக்கிறாரு? ஒரு வழியா 10 நாள் கழிச்சு விஜய் அவர்கள் வந்து வீடியோ கால் மூலியமா அந்த 41 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த உயிரிழந்த 41 பேருடைய உறவினர்களுக்கு போன் பண்ணி, உங்களுக்கு நான் இருக்க துணையா, இது நடந்து போச்சு, இனிமே உங்களுக்கு துணையா நான் இருப்பேன் அப்படின்ற ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இது ஒருத்தருக்கிட்டையும் 20 நிமிஷம் பேசுறாரு. ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 நிர்வாகிகள் தாவேகா சார்பாக போய் வீடியோ கால் பண்ணி பேசி சமாதானம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி 41 குடும்பத்துக்கும் அவர் பேசுறதாக தகவல் வெளியாயிருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? வீடியோ நீங்க பாத்தீங்களா? இல்லை, அந்த வீடியோ பற்றின எந்த தகவலும் வெளியிடக்கூடாது, ஃபோட்டோஸோ எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நிர்வாகிகளுக்கும் மற்றும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கும் விஜய் தரப்புல இருந்து கோரிக்கை போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பத்திரிகை செய்தி வந்திருக்கு. பத்திரிகையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் வந்து வீடியோ காலில் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறதான் பத்திரிகை செய்தியா இருக்கு. நான் வந்து ரொம்ப உருக்கமா பேசியிருக்கிறாராம். நான் வந்து உங்க வீட்டில் ஒருத்தன், நான் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையா இருப்பேன். வெகு விரைவில் அவங்க வந்து பாக்குறேன், இன்னும் வெகு விரைவில் உங்களை வந்து நான் சந்திக்கின்றேன் அப்படின்னு அவர் சொல்லி, நான் ரொம்ப மனக்கவலையா இருக்கேன் அப்படிலாம் பேசியிருக்காரு. இதெல்லாம நேத்து அமித்ஷா விஜய்க்கு போன் போட்டு பேசினதுக்கு பிறகு, ஆறுதல் சொன்னதுக்கு பிறகு ஏன் இந்த வீடியோ கால் அவர் பேசணும்? இல்ல, நீங்க வந்து என்ன கேள்வி கேட்டீங்க, விஜய் அவர்கள் பேசினதுக்கான ஆதாரம் இருக்கா, நீங்க வீடியோ பாத்தீங்களா என்ன கேக்குறீங்க? அப்ப அமித்ஷா அவர்கள் விஜய் கிட்ட பேசினது நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு பத்திரிகை செய்தி அது இன்னைக்கு நியூஸ் கார்டே போட்டாங்க. அமித்ஷா வந்து பேசியிருக்கிறார். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அமித்ஷா பேசி 24 ஹவர்ஸுக்குள்ள விஜய் வந்து நிர்வாகிகளை சந்திக்க வேண்டிய தேவை அவருக்கு ஏன் வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா, என்டிஏ ஒரு குழுவை இங்கே அனுப்புனாங்க. இந்த என்டிஏ குழு இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த குழு வந்து ஒரு நெகட்டிவா, அதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக நெகட்டிவா ஒரு ஒப்பீனியன் சொல்லி, இது விபத்து மாதிரி தெரியல, இது உள்ள ஏதோ சொல்லி முடிச்ச உடனே விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார். இப்போ அமித்ஷா பேசி முடிச்சோடனே விஜய் ஒரு வீடியோ காலில் பேசுறாரு. இப்போ இது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய என்டிஏ குழு வந்து விசாரிச்சு போனாங்க இல்லையா, அவங்க ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க தமிழ்நாடு முதலமைச்சருக்கு, நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி. ஆமா, தாக்கூர் எழுதியிருக்காரு. ஆமா, வேகமா அனுப்பிக்கிறாங்க. அது எப்படி வந்து ஒரு வாரத்தில் வந்து ஆய்வு பண்ணி முடிச்சிங்க? உச்சநீதிமன்றத்துக்கு இவங்க போயிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தை வழக்கை வந்து வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து விசாரணைக்கு வருது. ஒரு பக்கம் அது இருக்கட்டும். ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் திரு செந்தில்குமார் அவர்கள் வெளிப்படையாக என்ன சொல்றாரு? இந்த இது வந்து ஒரு கட்சி மாதிரியே தெரியல அப்படின்னு கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார். தலைமை பண்பு இல்லை, ஏன் ஓடி போனாரு, அந்த மாதிரி பல விமர்சனங்கள் அந்த கட்சி மீது வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஐஜி அஸ்ராகார்க் தலைமையிலான விசாரணை குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த விசாரணை குழு கடந்த 3 நாட்களாக கரூரிலேயே தங்கி தொடர்ச்சியாக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களை சந்திக்கிறாங்க. அந்த இடத்த ஸ்பாட்டை வந்து மெஷர் பண்ணுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவனமாக இன்டெலிஜென்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் அசஸ் பண்ணுறாங்க. எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நேரடியாக கிரவுண்டில் இறங்கி அஸ்ராகார்க் ஐபிஎஸ் பண்ணுறாரு. அவர் வந்து ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ரொம்ப நேர்மையானவர். அதனால தான் ஜட்ஜே அவரை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒர்க்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அருணா ஜெகதீஷனுடைய அறிக்கை, அவங்க வந்து பார்த்ததை, ஸ்டடி பண்ணதை, பேசினதை அவங்க வீடு வீடாக போய் மக்களை பார்த்துட்டாங்க. ஸோ இந்த அறிக்கையெல்லாம் தயாரிச்சுக்கூடிய இந்த நேரத்திலே உடனே பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேருந்து இது காரணம் முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க. ஆரம்பத்துல இருந்தே விஜய் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இது திமுகவுடைய சதி செயல் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போதே ஆளுங்கட்சி யாரு? திமுக. அப்ப ஆளுங்கட்சியோட கீழே வேலை செய்யறது தான் போலீஸ் துறை. அப்படி இருக்கும்போது ஒரு போலீஸ் துறை இது சரியான முறையில ஆளும் கட்சியை எதிர்த்துக்கிட்டு சரியான முறையில விசாரணை பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை எப்படி அவங்களுக்கு? விசாரணை ஆணையம் போட்டது திரு மு க ஸ்டாலின் அவர்களா இல்ல ஜட்ஜ் செந்தில்குமார் அவர்களா? ஆனாலும் இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக தானே, அவங்களுக்கு எதிராக இவங்க பண்ணுவாங்கன்னு எப்படி? இப்ப நீதிபதி வந்து திமுகவோட பின்னணில இருந்து வராரு அப்படின்ற குற்றச்சாட்டு தானே வைக்கப்படுது. ஆமா, நேத்து நீதிபதி பேசியிருக்கிறார். நீதிபதியே அவனுக்கு ட்ரோல் பண்றானுங்க. அயோக்கிய பயலுகளா இல்ல? ஏன்டா யாரா நீதிபதியை ட்ரோல் பண்ணுவாங்களா? அவர் என்ன சொல்றாரு? ஒரு விசாரணை குழு அமைச்சிருக்கிறாரு. அந்த கூட்டங்கள், இது வந்து கரூர் கூட்டத்தை மையமா வச்சு சொல்லல,
விக்கிரவாண்டி கூட்டத்தில் 6 பேர் செத்து போயிருக்கிறான். அதுக்கு பிறகு மதுரை மாநாட்டில் 4 பேர் செத்து போயிருக்கிறான். ஏதாவது நீ இரங்கல் தீர்மானம் போட்டு எது வரைக்கும்? ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, செந்தில்குமார், அதாவது நீதியரசர் செந்தில்குமாரை விமர்சிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? உன் கட்சியிலிருந்து இது வரைக்கும் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சா? எல்லா கட்சியும் இருக்குமா, எவ்வளோ கட்சி இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, மதிமுக இருக்குது, நாம் தமிழர் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லா கட்சியினுடைய வெப்சைட்லேயோ இல்லை அவங்களுடைய பத்திரிகையிலோ போய் பாருங்க, ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அதில் அவங்க கட்சி நிலைப்பாடு என்னங்கிறத அறிக்கையாக கொடுப்பாங்க. இப்படி ஒரு சம்பவம் கரூரில் நடந்திருக்குதுல்ல, உன் கட்சியினுடைய தலைமை கையெழுத்து போட்டு இது வரைக்கும் ஏதாவது அறிக்கை வந்திருக்கிறா? நான் தான் 10 நாளா இந்த மாதிரி ஒரு கோர சம்பவத்தை பார்த்து மனநிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப இதுவாகி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் என்ன வந்து நீங்க அறிக்கை கொடுங்கன்னா என்ன பண்றது? என்ன சுத்தி இருக்க எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. சரி, ஓகே, ரைட். என்ன பண்றது? விக்கிரவாண்டி கூட்டத்தில் 6 பேர் செத்து போனப்ப ஏன் கொடுக்கல அறிக்கை? ஏன் ஒரு இரங்கல் தீர்மானம் போடல? அதுக்கு அடுத்து நடந்த கூட்டத்தில் நீ ஏன் ஒரு இரங்கல் தெரிவிக்கல? இருந்தாங்களா இல்ல கூட்டத்தை சுத்தி இருக்க கூட்டத்துக்கு வெளியே வந்தது போனது, அங்க மயங்கி விழுந்தாங்க, எல்லாமே நடந்திருக்கு. ஏற்கனவே தெளிவாக இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே என்னென்ன சம்பவம் நடந்திருக்குங்கிறது அந்தந்த கலெக்டர் ஆபீஸ்ல பதிவாயிருக்கு. அது எல்லாமே இப்ப வெளியே வந்திருக்கு. அந்த கட்சியில இருந்து கூட்டத்தை அட்டன் பண்ண, விக்கிரவாண்டி கூட்டத்தை அட்டன் பண்ணவரே 400 பேர் மயக்கம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற 440 பேர் நம்ம மயக்கம் போட்டிருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கட்சி சார்பாகவே வெளியிடுறாரு. அப்ப மற்ற கூட்டங்கள்ல யாரும் மயக்கம் போட்டு விழுறது? மற்ற கட்சி கூட்டங்கள்ல மயக்கம் போட்டு விழுறதுங்கிறது ரொம்ப இயல்பா நடந்துகிட்டு தான் இருக்கு. விஜய்க்கு மட்டும் நீங்க இதை பெருசாக்குறீங்க. விஜயினுடைய ரேலியில தான் சாவு நடக்குது. இதுக்கு முன்னாடி இப்படி சாவெல்லாம் நடக்கல. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக காலகட்டத்தில் இந்த நிவாரணம் கொடுக்குறப்ப ஒரு மிகப்பெரிய தள்ளுமுள்ளு நெரிசல் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்தாங்க. ஆமா, அதுக்கப்புறம் ஒரு விசாரணை ஆணையம் எல்லாம் போடப்பட்டுச்சு, நடவடிக்கைலாம் எடுக்கப்பட்டுச்சு. ஸோ விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது மாதிரியான தள்ளுமுள்ளு இதே கரூர்ல திமுக 30 விழா போட்டாங்களே கூட்டம், அதில் நடந்துச்சா? அதான் கேள்வி. ஐயா, அது வந்து ஒரு மாநாடு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் செய்யப்பட்டு சேர் போட்டு சாப்பாடு கொடுத்து எல்லாமே நீங்க முன்னெச்சரிக்கையா செஞ்சு வச்சிருக்கீங்க. இது பரப்புரை கூட்டம் வந்து திடீர்னு அந்த இடத்துல சேர்ந்துருச்சு. அப்படி இருக்கும்போது திடீர்னு எதிர்பாராத கூட்டம் வரும்போது இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எப்படி செய்ய முடியும்? அந்த பாதுகாப்பு நடவடிக்கை போலீஸ் தானே, தமிழ்நாடு அரசு தானே செஞ்சு கொடுத்துருக்கணும். நாங்க கேட்ட இடத்த நீங்க கொடுக்கலையே. கரூர் பரப்புரையில செத்து போயிட்டாங்க 41 பேர். அப்புறம் ஏன் விக்கிரவாண்டி கூட்டத்துக்கு வந்தவன் நெரிசல் செத்தான்? மதுரை கூட்டத்துக்கு வந்தவன் 4 பேர் எப்படி செத்தான்? இல்ல அங்கேயும் திமுக சதி நடந்துருச்சு, இல்ல போலீஸ் பாதுகாப்பு சரியில்லை அப்படின்னு கூட நாங்க கிளைம் பண்ணலாம்ல. அதாவது உனக்கு கட்சி நடத்த தெரியாது, உனக்கு நிர்வாகி நடத்த தெரியாது, ஒருத்தருமே தெரியாது. நான் என்ன கேட்கறேன், திமுக சதி பண்ணிருச்சு, கட்சி ஆட்சிக்காரங்க சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்றியே, நீ எதுக்குடா ஓடி போறேன்னு கேட்கிறேன். தலைமுறை எதுக்கு ஆகிற? திருடன நான் மேல மேல அங்க இருந்தா உங்களுக்கு இன்னும் கூட்ட நெரிசல். ஏமா திருடனா தலைமுறை ஆகுவான்? உன்னை எதுக்கு தலைமுறை ஆகிற? உன் கட்சியில் நான் என்ன கேட்குறேன், உன் கட்சி போய் கொலையா பண்ணிட்டாங்க. உன் கட்சிக்காரர் ஒரு 50 பேர் போய் இன்னொரு கட்சிக்காரனை கொலை பண்ணிட்டான், ஒரு பெரிய சதி நடந்துருச்சு அப்படின்னா கூட நீ சொல்லலாம். நெரிசல் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு முழு பொறுப்பு விஜய் தான். விஜய் பண்ண அக்கப்போரில் தான் அந்த சாவு நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லா ரிப்போர்ட்ஸும் இனிஷியலாகவே மீடியாஸ் கொடுத்துருக்காங்க. நீ அந்த மக்களை சந்திக்கிறதை விட்டுட்டு எதுக்காக நிர்வாகிகள் தலைமறைவாக இருக்கிறார்கள்? நிர்வாகிகள் ஏன் தலைமறைவாகிறான்? அதான கேள்வியா இருக்கு. இப்ப அந்த அரசாங்கம் சதி பண்ணிருச்சு, இப்ப இவங்க சதி பண்ணிட்டாங்க, அந்த கட்சிக்காரன் சதி பண்ணிட்டான், செந்தில் பாலாஜி பண்ணிட்டாரு பேசுறான்ல. நீ சதி பண்ணல, நீ போய் மக்களை பாரு. ஏன்னா மக்களை பார்க்க தான் நீங்க அனுமதிக்கிறீங்களே. நான் தான் உயர் நீதிமன்றத்துடைய அனுமதி வரும் வரை காத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் நாளைக்கு போக தயாரா இருக்கிறேன். ஏமா அங்கிருந்து ஓடி வந்தது யாருமா? கரூர்ல இருந்து ஓடி வந்தது போலீஸ் சொல்லுச்சு. போலீஸ் நீங்க மேல மேல இங்க இருக்காதீங்க, இங்க இருந்த சம்பவம், அதாவது இந்த பிரச்சனை இன்னும் பெருசாயிடும், அதனால இந்த இடத்துல இருந்து நான் போறேன். 41 பேர் இறந்ததுக்கு பிறகு இந்த சம்பவம் ஒரு கிரைசிஸ். விஜய் அங்கிருந்து ஓடி வந்துட்டார். ஓடி வந்ததுக்கு பிறகு இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஆதவர்ஜனா கழட்டி விட்டு தலைமறைவு. புஷி ஆனந்த் தெரிச்சு ஓடிட்டாரு. NT நிர்மல் குமாரா அவரும் ஆளை காணோம். எல்லாரும் தெரிச்சு ஓடினதுக்கு பிறகு இந்த விஜய் அப்படிங்கக்கூடிய அந்த பேக்கேஜ் தனிநபரை முழுக்க டெல்லி கட்டுப்பாட்டுக்குள்ளே இறங்குறாரு. அதுக்கப்புறம் ஆதவர்ஜனா வந்து டெல்லி போறாரு, உத்தரகாண்டுக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போறாரு. உத்தரகாண்டுக்கு நிகழ்ச்சிக்கு போவான், கரூருக்கு வரமாட்டான். உத்தரகாண்ட்லேருந்து டெல்லி போய் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்குது, ஆனால் நேரடியாக சந்திக்க முடியல. பட் ஆனால் முக்கியமான சில வழக்கறிஞர்கள் மூலியமாக சில டீல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு தான் அமித்ஷா ஃபோன் பண்ணி விஜய்கிட்ட பேசுறாரு. நான் என்ன கேட்குறேன், இந்த பேக்கேஜ் வந்து பாஜக போனதுக்கு பிறகு தினமலர் நேற்று என்னமா எழுதுறான், விஜய் அப்படியே வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி அப்படி வருவார், தொண்டர்களோட வருவார், தொண்டர்கள் முன்னாடி கைது பண்ணுவாங்க. அப்போ ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சினிமாட்டிக்கான ஒரு டிராமாவை கிரியேட் பண்றதுக்கு யாரு? குருமூர்த்தி, தினமலர், துக்ளக்கு இவங்க முயற்சி பண்றாங்க. எனக்கு இதுல ஒரு கேள்வி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு எந்த இடத்துலையுமே விஜயை கைது பண்ண போறேன்னு சொல்லலை. இத்தனைக்கும் நீதித்துறையே வந்து ஒரு கேள்வி கேட்டுருச்சு, இது வரைக்கும் ஏன் நீங்க FIR போடலை அப்படின்னு. அப்படி தமிழக அரசே வந்து அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில இறங்காத பொழுது விஜய் தரப்புல இருந்து தொடர்ந்து என்ன கைது பண்றதா இருந்தா என்ன பண்ணுங்க, அப்புறம் விஜயே சொல்றாரு நீங்க என்ன மிரட்டுறதா இருந்தா என்ன மிரட்டி பாருங்க, என்னோட தொண்டர்களை தொடாதீங்க அப்படின்னு சொல்றது. ஸோ என்ன கைது பண்ணுங்க, கைது பண்ணப்படுவாருன்னு இவங்களாம் ஏன் அதை எடுத்து அந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்கறது வந்து தினமலர்.
அந்த விஜய் கைது மூலியமா இங்க ஒரு கலவரம் வரும் தெரிந்தும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அந்த கலவரத்தை தேர்தலுக்கு முன்னாடி இப்படி ஒரு அசம்பாவித பாஜக அரசு பண்ணுது. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்து வீடியோ வெளியிடுறதுக்கு முன்னாடியே ஆதவர்ஜனா ஒரு ட்விட்டர் போட்டு ஒரு கலவரத்தை உருவாக்க முயற்சி பண்றாரு. தலைமுறை வந்து போராட்டத்தை அதுக்கப்புறம் விஜய் பண்றாரு, அதுக்கப்புறம் தினமலர் பண்ணுது. இவங்க எல்லாரும் ஒரே பேட்டர்ல ஒர்க் பண்றாங்க. கூட அதிமுக ஜால்ரா அடிக்குது, இங்க RSS பாஜக அவங்களோட வேலையை துவங்கிட்டாங்க. ஸோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னா விஜயை கைது பண்ணுவதை பாஜகவே எதிர்பார்க்குது. ஒரு விதமான பதட்டத்தை உருவாக்கிடலாம். ஏன்னா விஜய் வச்சு எப்படியா வெளியே கொண்டு வந்துடலாம், அவங்க பாஜகவுடைய லீகல் வச்சு வெளியே கொண்டு வந்துடலாம், ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற வேலையை அவங்க வந்து ட்ரை பண்றாங்க. இந்த இடத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப ஸ்மார்ட்டா லீகல் விங்க வச்சு கிளீனா ஒர்க் பண்றாரு. முதலமைச்சர் நினைச்சிருந்தா புஷி ஆனந்தை கைது பண்ண முடியும், நிர்மல்குமாரை கைது பண்ண முடியும் தான். ஆனா இந்த விஷயத்தில் குறிப்பாக ஏதாவது ஒரு ஆணையத்தினுடைய அறிக்கை முழுமையாக வராமல் இதை நாம் செய்யும் போது மிகப்பெரிய பதட்டம் ஏற்படும். ஏன் இந்த பதட்டம் நாம் சொல்றோம்னா, இப்போ அதிமுக கட்சிக்காரனை கைது பண்ணா பிரச்சனை இல்லை, போய் அண்ணாமலையை கைது பண்ணாலும் பதட்டம் வராது, எடப்பாடியை கைது பண்ணாலும் பதட்டம் வராது, சீமானை கைது பண்ணாலும் பதட்டம் வராது. எல்லாருமே கட்சி தொண்டர்கள், அவங்க பின்னாடி ரசிகர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு போராட்டம் பண்ணுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, அவங்களோட நியாயத்தை பேசுவாங்க. ஆனா இந்த பசங்க இருக்காங்க இல்லையா, யாரு இந்த ஜென்செட் பிறகு 2K கிட்ஸ் விஜய் ரசிகர்கள், இவங்க ஆபொலிட்டிக்கலான ஒரு ஆட்கள், எந்த விதமான அரசியல் பின்புலமே இல்லாத ஒரு ஆட்கள். இப்ப இந்த பசங்க எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த பசங்களுடைய வாழ்க்கையை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துடக்கூடாது. அதாவது மாணவர்களை வந்து கலவரக்காரர்களை ஈஸியா இவங்க மாத்த முடியும், அந்த நிலைமைக்கு தமிழ்நாடு கொண்டு போறாங்க முதலமைச்சர். இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு செக்டார கலவரக்காரர்கள் ஆக்கிடுவாங்க. அதுல 400-500 பசங்க மேல வழக்கு விழுந்துரும், அந்த பசங்க வாழ்க்கை போயிடும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்து எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்து மாணவர்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இவ்வளவு குரூப் ஆஃப் மாணவர்களை வன்முறைக்குள்ள சில பேர் தள்ள முயற்சி பண்ணும்போது அதுக்கான இடத்தை முதலமைச்சர் கொடுக்க கூடாது என்று ரொம்ப 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 தெளிவா இருக்கிறார். அது விஜய் கைது பண்ணா கலவராயிரும் இல்ல, அந்த பசங்க வாழ்க்கை வீணா போயிடும். சரி, கைது வேண்டாம், FIR போட்டிருக்கலாமே. FIR போடுவாங்க. IG அஸ்ராக் IPS அறிக்கை வரும்போது அந்த அறிக்கையில சொல்லப்பட்டதன் அடிப்படையில் கண்டிப்பாக விஜய் மீது வழக்கு பதியப்படுவாங்க. ஏன்னா மற்ற நிர்வாகிகள் மேலாம் வழக்கு போட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வழக்கு வந்து அறிக்கை வந்ததுக்கு பிறகு அந்த அறிக்கை என்ன சொல்லுதோ அதுக்கு பிறகு அவங்க செய்வாங்க, செய்யாமலாம் விட்டுற மாட்டாங்க. ஸோ அப்போது இந்த அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி, அருணா ஜெகதீசன் அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி டெல்லியிலிருந்து கால் வருது, டெல்லியிலிருந்து கடிதம் வருது, உடனே விஜய்கிட்ட வீடியோ வருது, விஜய் வந்து வீடியோ கால் அங்கே பேசுகிறாரு. இது மட்டும் இல்லாமல் தினமலர் இங்கே ஒரு சதியை பண்ணுறதுக்கான வேலையை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை எப்படியாவது ஒரு கலவர பூமியாக மாற்றி, விஜயை கைது பண்ணுவது ஒரு மிகப்பெரிய டிராமாவாக மாற்றி, ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை வன்முறை பாதைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய பல நாள் கனவு. ரொம்ப சிம்பிள்மா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியும் ஐடியாலஜியோடு இருப்பான். திமுக தான் பேஸ், தமிழ்நாட்டுடைய பேஸ் கட்சி திமுக தான். திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி இருக்குது. திமுகவினுடைய ஐடியாலஜிங்கிறது திராவிடியன் மூவ்மெண்ட்டோட ஐடியாலஜி, திகாவினுடைய ஐடியாலஜி. திகா ஐடியாலஜி அப்படிங்கிறது நீதி கட்சி ஐடியாலஜியினுடைய எவால்வு. நீதி கட்சி வருது, பெரியார் வர்றாரு, அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா திராவிட கழகம், திமுக இப்படி வருது. இப்போ இவங்க எல்லாத்துக்குமே இந்த திராவிடியன் ஐடியாலஜி, சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது அதிமுகவும் அதே மாதிரி அதிமுகவும் அதுல இருந்தா வருது. ஆனா அவங்களுக்கு சோசியல் ஜஸ்டிஸ் மேல எந்த நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்லைங்கிற ரெண்டாவது விஷயம். பட் ஆனா இவங்க ஐடியாலஜிக்கெல்லாம் இங்கிருந்து வருது. ஸோ வேற ஏதாவது ஐடியாலஜிக்கலான கட்சி இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு. பாஜக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, சாவர்கர் ஐடியாலஜி இருக்கு. ஸோ விசிகா இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு தலித் விடுதலை, தமிழ் தேசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு அரசியல் இருக்குது. அதுக்கான பல பயிற்சிகளை அண்ணன் திருமாவர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு அமைப்பாய் ஒன்றுதல்றது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. பெரியார் அம்பேத்கர் கொள்கையை ரொம்ப ஆழமாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, ஒரு ஸ்ட்ராங்கான சித்தாந்தம் இருக்குது. எதுவுமே வேண்டாம், RSSக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது, இந்துத்துவாவை வந்து பரப்புறது. நாம் தமிழருக்கு கூட ஒரு ஐடியாலஜி இருக்குது, அவங்களுக்கு கூட ஒரு ஐடியாலஜி வச்சிருக்காங்க. தாவேக்காவோட ஐடியாலஜி. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழ்நாட்டில் உருவாகக்கூடிய எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஐடியாலஜி பின்புலத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ஐடியாலஜியினுடைய மையமாக சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கு, சனாதன எதிர்ப்பு இருக்கு, இந்து மத எதிர்ப்பு இருக்கு. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எக்ஸப்ட் பாஜகவை தவிர்த்து. ஸோ அப்போ இது எல்லாமே தமிழர் அப்படிங்கக்கூடிய அரசியலை அது முன்வைக்கிறது, பொது உடைமை அப்படிங்கக்கூடிய அரசியலை முன்வைக்கிறது, சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற அரசியலை முன்வைக்கிறது. இது எந்த விதமான பொலிட்டிக்கல் கருத்தாக்கமுமே இல்லாம ஒரு லும்பன் குழு கிடைக்குதுன்னா RSSக்கு, RSS அதை பயன்படுத்த முயற்சி பண்ணும். அப்ப இங்க ஒரு அரசியலற்ற ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்கான ஒரு வேலையை இவங்க செய்யறாங்க. அதுக்கு வந்து விஜயை பயன்படுத்துறாங்க. ஒரு ஜெனரேஷன் பொலிட்டிக்கலே இல்லை, எந்த ஐடியாலஜியும் கிடையாது, எந்த கான்செப்டும் கிடையாது, எந்த விதமான தியரியும் கிடையாது, எந்த விதமான ப்ரோக்ராமும் கிடையாது. இப்படி ஒரு ஜெனரேஷனை உருவாக்குறதுக்கு அவங்க ரொம்ப முயற்சி பண்றாங்க. ஸோ அந்த முயற்சியை
நாம் அடியோடு உடைத்தெறிய வேண்டும் என்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் தங்களை கதாநாயகனாக பார்க்கக்கூடிய விஜயவோ அந்த கட்சி சார்பான ஆட்களவோ உடனே எல்லாம் கைது பண்ணிடக்கூடாது. காலங்காலமாக அடுத்த ஒரு தலைமுறைக்கு இந்த பசங்க வந்து விஜயை கைது பண்ணதை மையமாக வச்சே வந்து இன்னும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படிவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பசங்க வாழ்க்கையை அப்படியே விட்டுட்டு அந்த பசங்களுக்கு ஒரு எஜுகேட் பண்ணி அரசியல் வயப்படுத்தும் போது நாளைக்கு அந்த பசங்க இந்த நான் சோகால்டு சொன்ன கட்சி இருக்குது பார்த்தீங்களா, திமுகவாக இருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கும், விசிகாவாக இருக்கும், இதில் வந்து ஒரு ஐடியாலஜி தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே போய் நிற்பாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப நிதானமாக முதலமைச்சர் செயல்படுகிறார். ஆனால் இந்த நிதானத்தை எப்படியாவது களைச்சுட்றணும், இதை வந்து வன்முறைக்கு தூண்டி விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குருமூர்த்தி, தினமலர், அமித்ஷா இந்த டீம் எல்லாம் சேர்ந்து வேலை செய்தவங்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது.